ஹே காய்ஸ், மாடி தோட்டத்தில் ஸ்டார் ஃப்ரூட்டை வச்சு வளர்க்கணுன்னு ஆசை இருக்காங்க அப்படின்னா உங்களுக்காக தாங்க இந்த செடி. நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம், அது எப்படி பாட்டில் வச்சா நல்லா வளருமா, நல்லா காய் காய்க்குமா, அது காய் காய்க்குமா இல்லையா, எப்படி நாங்கள் வாங்குறது அப்படின்னு நினைக்கலாம். உங்களுக்காகவே நாங்கள் ஒரு பிளான்ட் எடுத்து மாடி தோட்டத்தில் க்ரோ பேக்கில் வச்சு வளர்த்துருக்கோங்க. அதை லாஸ்ட்டாக காட்டுறேன். எந்த அளவுக்கு காய் காய்ச்சிருக்குன்னு நீங்களே பாருங்கள். நல்ல ஒரு கொத்து கொத்தாக பெரிய பெரிய காயாகவே காய்ச்சிருந்துச்சு. நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்ல. நல்ல ஒரு க்ரோ பேக்கில் நல்ல செடியை நீங்கள் நடவு செஞ்சுருங்க. அதுக்கப்புறம் எதுவுமே நீங்கள் ஆட் பண்ணி அது இது போடணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் டெய்லியும் சமைக்கிற காய்கறியோட வேஸ்ட் இருக்குல்ல, அதை டெய்லியும் போட்டுட்டு எந்த அளவுக்கு காய்கறி வேஸ்ட் போடுறீங்களோ அந்தளவுக்கு நல்லாவே பழம் பெருசாகவே வரும். நீங்கள் அந்த காய்கறி வேஸ்ட் போடுங்க. அதுக்கப்புறம் கோகோ பீட் கொஞ்சம், அதுக்கப்புறம் மாட்டு சாணம். அந்த சாணம் நீங்கள் பச்சையாக போடக்கூடாது. அது நல்லா வெயிலில் காய வச்சு அது கொஞ்சம் போடுங்க. இந்த மாதிரி இயற்கையான உரங்கள் போட்டாலே உங்களுக்கு நல்லா காய்க்கும். ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள். க்ரோ பேக் தான். க்ரோ பேக்கில் எவ்வளோ அளவுக்கு காய் காய்ச்சிருக்கு பாருங்கள். நல்ல பெரிய பெரிய காயாகவே உங்களுக்கு காய்க்கும். அதுவும் நல்ல டேஸ்ட்டான காய்ங்க. உங்களுக்கு இந்த செடி வேணும்னா ஸ்க்ரீனில் நான் நம்பர் ஆட் பண்ணுறேன், டிஎம் பண்ணி வாங்கிக்கோங்க. யாரும் லைக் சப்ஸ்கிரைப் கூட பண்ண மாட்டீங்க. ஒரு லைக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டார் ஃப்ரூட் சாப்பிட்ருந்தா ஸ்டார் ஃப்ரூட்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.